ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வே சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் கொரோனா தவான்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கொரோனா தவான் இந்த படத்தை சிசி நிதின் இயக்கியிருக்காரு. இதோட ஒரு காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வந்து 2023 மலையாள லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2024 தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து லுக்மேன், ஸ்ரீநாத் பஷி, ஸ்ருதி ஜெயந்த் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தில் கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் கேரளாவில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் பகல்ல எல்லாருமே குடிச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. படத்தோட ஹீரோவோட அக்காவுக்கு கல்யாணங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கணுங்கிறதுக்காக 40 ஃபுல் வாங்கி வைக்கிறார் நம்ம ஹீரோ. ஆனால் ஹீரோவோட அக்கா வந்து முதல் நாளே இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கொரோனா லாக்டவுன் வேறு போட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சரக்குக்கு அலையிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோட்ட சரக்கு இருக்கிறதுனால ஹீரோட்ட சரக்கு கேட்குறாங்க. ஹீரோ தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்கிட்ட இல்லை, சரக்கே இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பணக்கார ஒருத்தர் ஹீரோட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. நான் ஒரு ஃபுல்லுக்கு 5000 ரூபா தரேன். உன்ட்ட எத்தனை ஃபுல் இருக்கோ அத்தனை ஃபுல்லையும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் என்கிட்ட 31 ஃபுல் இருக்குது, அப்போனா 1,50,000 தரேன், 10,000 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து அந்த 1,50,000 வந்ததுக்கப்புறம் தன்னோட லவரை கூட்டிகிட்டு ஊரை விட்டு ஓடிடலான்னு பிளான் போகிறாரு. அந்த டீலை முடிச்சாரா இல்லையா, ஹீரோயினை கூப்பிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 5 minutes வருது. இந்த படம் வந்து எப்போதுமே பொதுவாகவே மலையாள படம்னாலே ஒரு கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சாதாரண கதையை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜானரில் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே வில்லேஜ் படம்னாலே நிறைய காமெடி இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துலையும் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் எப்படி ஃப்ரீயாக உட்காந்து எங்கே வேணாலும் உட்காந்து சரக்கு அடிக்கலாமோ, அதே போல் அந்த கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பாலத்தில் உட்காந்து ஒரு கிழவனும் இன்னொரு ஆளும் சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதே அதே மாதிரி இருக்கும்போது திடீர்னு கொரோனா லாக்டவுன் போட்டோடனே டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரக்குக்கு அலையுவாங்க. அப்போ ஹீரோட்ட வந்து ஒரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு கிழவன் கேட்பாரு, டேய் டேய் கையெல்லாம் நடுக்குதுடா, ஒரே ஒரு பெக்கு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட சரக்கு இல்லை போன்றாரு. அவர் மண்ணை வாரி இறப்பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஹீரோட்ட சரக்கு இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் சரக்கு கொடு, 250 ரூபா தரேன், 500 தரேன், 2000 ரூபா வரைக்கும் போவாங்க. ஆனால் ஹீரோ வந்து தரமாட்டாரு. இதோட நல்ல விலை வரும், அப்போ சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சரக்கு பாட்டில்லாம் தண்ணிக்கு அடியில் பதுக்கி வச்சுருப்பாரு. கடைசியில் அந்த ஊரில் உள்ள ஒரு பணக்காரர் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசுவார். அந்த டீலை வந்து எப்படி முடிக்கிறாருங்கிறத படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னாக்க லுக்மன் எப்போதும் போல அவர் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ஸ்ரீநாத் பசி வந்து ஆக்டிங் பின்னிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்ரீநாத் பசி வந்து இந்த படத்தில் ஒரு பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரால் சரக்கு அடிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால் சானிடைசரை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவார். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் சரக்குன்னு கேட்பாரு. அந்த ஸ்ரீநாத் பசியோட அண்ணன் வந்து உனக்கு சரக்கு ரெடி பண்ணியிருக்கேன், இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துன்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கு ரெடி பண்ணுற சரக்கு எல்லாருமே போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. அதனாலேயே அவருக்கு சரக்கு கிடைக்காம இருக்கும். அந்த அளவுக்கு அவர் சூப்பரான ஆக்ட் பண்ணியிருப்பாரு. சரக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கொரோனா லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தோட முடியிறப்போ வந்து ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு ஒரு பெக் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்பாரு, எனக்கு கொஞ்சம் சரக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரக்கு குடிச்சு பார்த்துட்டு, என்னங்க சரக்கு இப்படி இருக்குன்னோன்னா, இது வந்து பிளாக் டீயா, அவனுக்கு சரக்கு வேணுங்கிறதுனால சும்மா நானும் அவனுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், நீயும் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸ்ரீநாத் பசி வந்து உண்மையிலேயே சூப்பர் ஆக்டிங் பண்ணிட்டாரு. அடுத்து ஸ்ருதி ஜெயந்த் படத்தோட ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ரொம்பவே நல்ல படம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 5 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அரல் கண்ணும் இல்லை. ஒரே ஒரு லிப் லாக் சீன் இருக்குது. பார்க்காதது உங்கள் விருப்பம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸாக வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.